உலக ரட்சகரா இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பி நல்வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட அருமையான சபையோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதிலும் உங்களை பார்ப்பதில் இருக்கின்ற மகிழ்ச்சியோடாய் நான் இருக்கிறேன். ஒரு முறை ஆபிரகாம் லிங்கன் இப்படி சொன்னார், எனது மிகப்பெரிய கவலை தேவன் என் பக்கம் இருக்கிறாரா இல்லையா என்பதல்ல, மாறாக நான் தேவன் பக்கம் இருக்கிறேனா என்ற கவலை எனக்கு அடிக்கடி இருக்கிறது என்று சொன்னார். உலக புகழ்பெற்ற தலை சிறந்த மனிதர் ஆபிரகாம் லிங்கன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சொன்ன இந்த வார்த்தை அது உண்மையிலேயே அநேக தேவ பிள்ளைகளுக்கு நம்மை சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை தான். அவருடைய தனிப்பட்ட கவலை அவர் சொல்றார், எனது மிகப்பெரிய கவலை என்ன, என் தேவன் என் கூட இருக்கிறாரா இல்லையோ அப்படிங்கிற கவலை எனக்கு இருந்ததே இல்லை. மாறாக நான் தேவன் பக்கம் இருக்கிறேனா, நான் தேவனோடு இருக்கிறேனா என்கிற கவலை எனக்கு எப்பயுமே இருக்குது என்று சொல்வார். இது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கவலை. இது கண்டிப்பா இருக்கும். பல நேரம் நம்ம சிந்திப்போம், கடவுள் என் கூட இல்லையா அப்படின்னு. சில சோர்வுகள் வரும் பொழுது, சில பிரச்சனைகள் வரும் பொழுது தேவன் என்னோடு கூட இல்லை என்கிறதான ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம். ஆனா நம்ம ஒன்று புரிந்து கொள்வதல்ல, தேவன் அவர் எப்பொழுதுமே அவருடைய குணத்தையும் பண்புகளையும் மாற்றுவர் அல்ல. மாறாக நாம் நம்முடைய பண்புகளையும் குணங்களையும் அவ்வப்போது மாற்றக்கூடியவர்கள். ஆகவே நம்ம எப்பயுமே யோசிக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் நான் தேவனோட இருக்கிறேனா, சூழ்நிலை நிமித்தமாக நான் என் தேவனை விட்டு விலகிறேனா, இல்லை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை உங்களோடு வாசித்து அதிலிருந்து சில சத்தியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம், சாலமோன் ஞானி எழுதிய நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம், நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே என்னவா, ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இங்கே சாலமோன் ஞானி சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிச்சீங்க அப்படின்னா, இது நமக்கு முதல் பாக்கியம் தெரியும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆனா அடுத்த வார்த்தை பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆனா இது சரியான ஒரு மொழியாக்கம் கிடையாது. நம்ம மேலோட்டமா இதை படிக்கும் பொழுது பரிசுத்தரின் அறிவு என்று வருகிறது அல்லவா. ஆக்சுவலி அந்த இடத்துல எப்படி வரணும் அப்படின்னா, எபிரேய பாஷையினுடைய அர்த்தத்தின்படி அந்த இடத்துல பரிசுத்தரின் அறிவு அல்ல, மாறாக பரிசுத்தரை அறிகிற அறிவு. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில சாலமோன் எந்த கண்ணோட்டத்தில் எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தரின் அறிவே அறிவு அல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவு. அதுதான் சரியான ஒரு மொழியாகும். ஓகே, சில நேரங்கள் தமிழ் வேதாகமத்தில் ஒரு சில மொழி பெயர்ப்புகளினுடைய மாற்றங்கள், தவறுகள் இருக்கும். ஆகவே நம்ம அதுக்குதான் பல நேரங்கள் நம்ம இந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த வேதத்தை ஒரிஜினலா எழுதப்பட்ட அந்த மொழியாக்கத்தை படிக்கணும். அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி எபிரேய பாஷைகளும் கிரேக்க பாஷைகளும் உதவும். அப்ப இந்த இடத்துல சரியான மொழியாக்கம் என்னவென்று கேட்டால், பரிசுத்தரை அறிகிற அறிவே என்ன தெரியுமா, அறிவு. இப்ப நம்ம வாழ்க்கையில ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில பரிசுத்தராக இருக்கிற நல்ல நம்ம ஆராதிக்கக்கூடிய தெய்வத்தை, நம்முடைய கடவுளை நம்ம ஆராதிக்கக்கூடிய இந்த ஆராதனைக்குரிய பரிசுத்தமான தெய்வத்தை அறியக்கூடிய அறிவு எனக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது. பொதுவாக ஒரு மனிதரை புரிந்து கொள்வதற்கோ இல்லை இன்னொரு மனிதர்களை அறிந்து கொள்வதற்கு நாம் அவர்களோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக தொடர்பு கொள்கிறோமோ, அவர்களை குறித்ததான நாலேஜ், அறிவு எந்த அளவுக்கு நமக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அவர்களை பற்றியதான அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் புதிய ஏற்பாட்டிலே பல திருச்சபைகளுக்கு எழுதும் பொழுதெல்லாம் தன்னுடைய விருப்பத்தையும் அந்த சபைக்கு இருக்க வேண்டிய விருப்பத்தையும் அங்கு சொல்லுவார். இங்க வேதத்துல படிக்கும் பொழுது கொலோசியர்
1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்க வேண்டாம். கொலோசியர் 1:9 படிக்கும் பொழுது இங்கே சபையாருக்கு சொல்லுவார், நீங்கள் எதிலே வளர வேண்டும்? நான் எதுல வளர்ந்திருக்கிறேன்? நீங்கள் வளர வேண்டியது என்னவென்று கேட்டால் தேவனை அறிகிற அறிவில் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ஒவ்வொரு விசுவாசியும் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல இருந்ததானே அந்த ஒரு அறிவு, தேவனை பற்றி அறிவுக்கும் இன்றைக்கு காலங்கள் கடந்து போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அதே தேவனை பற்றி தானே உங்களுடைய அறிவு பெருகி இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகியும் இந்த தெய்வத்தை குறித்ததான அறிவிலே நான் பெருகல அப்படின்னா அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க இன்னும் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னு கொரிந்து சபைக்கு சொல்றாரு. இங்க கொலோசை சபையார் என்ன சொல்றாரு, நீங்கள் அறிவிலே பெருகுங்க அப்படிங்கிறார். பிலிப்பு நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தனக்கு இருக்கக்கூடிய ஆசை பேசுறார். அவரை அறிகிற அறிவு நான் பெருகணும் எனக்கு வாஞ்சையா இருக்கு அப்படிங்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்பதை வேதம் நமக்கு உணர்த்துகிறது. இப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும், இல்ல நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு தேவனை பற்றி இருக்கிறது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். காலங்கள் கடந்து போயிருச்சு, வயசு போயிருச்சு, ரட்சிக்கப்பட்ட வருடங்கள் ஆயிருச்சு. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தரை குறித்ததான தெய்வத்தை குறித்ததான அறிவுல வளர்ந்திருக்கிறேனா? அதனால இன்னைக்கு பல நேரங்கள்ல பல திருச்சபைகளிலே இன்றைக்கு ஏன் இந்த தேவனை பற்றிதான அறிவு குறைந்து கொண்டே போகுது என்று கேட்டால் இது சபையினுடைய பிரச்சனை கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை. நான் வளருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், நான் வளருவதற்கு வாஞ்சிக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு இந்த தேவனை பற்றியதான அறிவிலே வளரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். தேவனை குறித்து அறிவதற்கும் இல்ல இந்த பரிசுத்தரை அறிகிற அறிவிலே நான் வளருவதற்கு, நான் பெருகுவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு 3 விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது இட்ஸ் ரிலேஷன்ஷிப். இது ஒரு உறவு. பாருங்க, திருமணமாவதற்கு முன்பதாக என்னுடைய அந்த கணவனோ மனைவியை பற்றியான அறிவு கொஞ்சமா தான் இருக்கும். அதற்கு பிறகு அவரோடு வாழ ஆரம்பிக்க வருடங்கள் போக 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 எங்களுடைய உறவிலே நாங்கள் ஸ்ட்ராங்கா பழகும் பொழுது இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா அவர்களை குறித்ததான அறிவோ இல்லை என்னை குறித்தான அறிவோ இது எங்க 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் உறவு அது நெருங்க எங்களுக்குள்ளாக நாங்கள் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். எது பிடிக்கும், எது பிடிக்காது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, இந்த நேரத்துல என்ன மென்டாலிட்டியில இருப்பாங்க, இது எல்லாமே அவர்களோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் நெருங்கும் பொழுது அநேக விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம அதை படிக்க போகிறோம். தேவனை குறித்த அறிவிலே நான் வளர வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய 3 விஷயம். நம்பர் 1, முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம். எப்படி தேவனை அறிந்து கொள்ள முடியும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்கள் படிங்களா? எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். 34:8. இந்த வசனம் எல்லாரும் மனப்பாட வசனமா தான் தெரியும், அப்படிதானே? கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்ய சொல்றாரு? ஹலோ, தூங்குற மட்டும் சொல்லுங்க, தூங்குற மட்டும் சொல்லுங்க. இல்லையா? சந்தோஷம். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்ய சொல்றாரு? ருசிச்சு பாருங்க. மனிதனுக்கு பொதுவாக மனிதர்களுக்கு எத்தனை சென்ஸ் இருக்குது? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, என்னடா இருக்குன்னு எவ்வளவு இருக்கு? 5. சூப்பர், பரவாயில்லையே, நல்லா படிச்சிருக்கேன். 6 லிவி கோப்ல 6 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம 5 எடுத்துக்கிறோம். சரி, 5 சென்சஸ் இருக்கு. ஓகே, 5 உணர்வுகள். என்னென்னது சொல்லுப்பா, என்னென்னது? நான் அதான் நினைக்கிறேன், முதல்ல நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னடா ஒவ்வொன்னா காலியா இருக்கு, நான் கேள்வி கேட்கறதுனால எல்லாம் அங்கிட்டு போயிடுச்சு போல இல்லையா? சரி, மொத்தம் எத்தனை சென்ஸ்? 5. என்னென்னது? 1 பார்த்தல், 2வது கேக்குது, 3வது முகர்தல், 4வது ருசி பார்த்தல், 5வது உணர்தல். இதானே இல்லையா? படிச்சிருக்கீங்களா? எல்லாம் சூப்பர். ஓகே, நீங்க நினைக்கீங்க எப்பயோ படிச்சது கூட இப்பதான் எங்களுக்கு யாருமே வருது அப்படிங்களா? சந்தோஷம். இந்த 5 சென்சஸ், 5 விதமான ஒரு காரியத்தை நம்ம ஒரு மனிதன் இருக்கிறான். சரி, ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ருசி பார்ப்பதை விட்டுருங்க, மீதி 4 விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 4 ஒண்ணு பார்வை.
ஏறக்குறைய ஒரு மனிதன் சொல்லுவாங்க, அதாவது பொதுவாக, அதாவது சயின்ஸ் நீங்க படிக்கும் பொழுது பார்வை திறன் என்பது நமக்கு இடையில எந்த ஒரு பொருள் இல்லை அப்படின்னா ஒரு மனிதன் சராசரியாக எவ்வளவு தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்க முடியும் என்று கேட்டால் he can see 11 miles 11 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை கூட, அதாவது எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம சொல்றேன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது ஒரு மனிதனுடைய பார்வை திறன், பார்வையினுடைய அளவு அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குன்னு கேட்ட ஒரு மனுஷனுக்கு பார்வை திறன் உண்டாம். இன்னைக்கு காலங்கள் மாற மாற அது குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறேன்னு தேடிட்டு இருக்கோம் இங்கிட்டா இருக்கு அப்படின்ட்டு. அது வேற. நான் சொல்றது பொதுவா சொல்றேன், நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றேன். அவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் இங்க இருந்து பார்க்க முடியும் தூரத்திலே. ரெண்டாவது கேட்குதல். நான் பக்கத்துல அவசியம் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல பேசுறத கூட நான் என்ன செய்ய முடியும், இங்க இருந்து கேட்க முடியும். இங்க இருந்து ஒருவரோட பக்கத்து தெருவில் பேசிட்டு இருக்கலாம், பக்கத்து தெருவில் சண்டை போடலாம், எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். நான் வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்ய முடியும்னா இங்க இருந்து கேட்க முடியும். தூரத்துல பேசக்கூடிய ஒரு வார்த்தையை நான் வெகு தொலைவில் இருந்து மிக எளிதாக கேட்க முடியும். அது கேட்பதற்கு இருக்கக்கூடிய திறனர். அப்புறம் முகர்து. இது பொதுவாகவே சில இடங்களுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இந்த உள்ளாரெல்லாம் போனீங்க அப்படின்னா, அந்த ராயர் சைடாங்க அந்த ஊழியத்துக்கு போகும்போது, அந்த அரளாட்சியோ போகும்போது ஏறக்குறைய அந்த துறைச்சாமி வருமா அதெல்லாம் தாண்டி நீங்க போனீங்க அப்படின்னா, ராயருக்கு என்றாதுக்கு முன்னாடியே 2 பக்கம் என்ன இருக்கு தெரியுமா? போனவங்களுக்கு யாருக்கா நெல்லுவயல் இருக்கும், வேற சக்கரை ஆள், அதாவது சர்க்கரை, அதாவது கரும்பை புழிஞ்சு கட்டி, அதாவது சக்கரை கட்டியை உருவாக்குவாங்க. நீங்க அந்த மேடல ஏறி இறங்கும் போதே பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல் வரும். பக்கத்துல போக வேண்டிய அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி இருக்குது, இந்த இடத்துல சக்கரை செய்யறாங்க அப்படிங்கிறது நீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே என்ன வருமா, நீங்க முகர்ந்து பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணும் இல்லை, பக்கத்து வீட்டுல நீங்க சிக்கன் போடமான்னு எப்படி தெரிஞ்சிடும், நீங்க போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தெரிஞ்சிடும், உங்க வீட்டுக்குள்ள இருந்து முகர்ந்து பார்த்தாலே தெரியும், ஆஹா இன்னைக்கு அங்க சிக்கன் அப்படின்னு ஒரு ரசம் போட்டுருக்காங்களே, இன்னைக்கு நிறைய பேர் வயிற்றுச்சலா இருக்கும் பாரு, எல்லா வீட்லயும் சிக்கன், வீட்டுல மட்டும்தான் இன்னைக்கு என்னது வெறும் சொரக்காயும், நிறைய குடும்பத்தை சண்டையா அதுதான். முகந்து பார்த்தே, அது வெளியில வராம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, முகந்து பார்த்தே அது கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஏரியாவுக்கு போகும்போது அது பிரியாணியா இல்ல மீனானு முகர்தல், அது ஒரு நல்ல சென்சர். இன்னொரு பக்கம் உணர்தல். இன்னைக்கு நம்ம ஊர்ல பயங்கர வெயில் தான். இதுல நான் போற இடத்துல ஒரு சில்லுன்னு போற இடம், ஒரு இடத்துல ஒரு ஏசி இருக்கிற இடத்துக்கு போனோம்னா என்னால என்ன உணர்ந்துக்க முடியும், இன்னைக்கு குளிரா இருக்குது இல்ல சூடா இருக்குது. இது எல்லாமே தூரத்திலிருந்தே என்னால் காரியம் செய்ய முடியும். ஆனா ருசி பார்த்தல் என்பது எப்படின்னா, அது தூரத்திலிருந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியாது, அதை அறிந்து கொள்ளவே முடியாது. ருசி பார்க்கணும் அப்படின்னா ஒரு குழம்பு கட்டி தூரத்துல வச்சுட்டு இன்னைக்கு உப்பு கரெக்டா சொல்ல முடியுமா? அதை என்ன செய்யணும் சொல்லுங்க, டேஸ்ட். எல்லா வீட்லயும் டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பார் தெரியுமா? எல்லா வீட்லயும் குழம்பு செய்யறது ஒரு ஆள் இருக்கும், ஆனா டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு எப்பயுமே. இந்த பாரு அப்படின்னு அவர் நம்ம என்ன செய்யணும், எல்லாருமே சாப்பாடு பண்ணும் பொழுது அதை எடுத்து இந்த கைக்குள்ள ஒரு 2 சொட்டு ஊத்தி அப்படி ஒரு நமக்கு திருப்தி. ஓகே நீங்க சமையல் கம்ப்ளீட் முடிஞ்சு போச்சு. அது இல்லாம டேஸ்ட் பார்க்காம சமையல் முடியாது, அப்படிதானே? இந்த ருசி பார்ப்பதற்குரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டீங்கன்னா, அது நான் எடுத்து அதை அருந்தி இல்ல அதை சாப்பிட்டுத்தான் உணரவே முடியும். இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்னு கேட்டா அவருக்கு நெருங்கி வரேன். முதலாவது விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை அறிய வேண்டும் என்றால் நான் எப்படி தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும்? ஒன்று, டேஸ்ட் அண்ட் see, ருசித்து பாருங்கள். கர்த்தரை ருசித்து பார்க்காமல் என்னால் அவரை அறிய முடியாது. தேவனை, இந்த கர்த்தரை, நான் ஆராதிக்கூடிய தெய்வத்தை நான் ருசி பார்க்காமல் அவரை அறிவது கூடாத காரியம். இப்ப நீங்க நினைப்பீங்க, கர்த்தரை எப்படி ருசி பார்க்க முடியும்? கர்த்தரை எப்படி ருசி பார்க்க? உலகத்துல மற்ற காரியங்களை ருசி பார்க்கலாம், அதுக்கு வழிமுறைகள் உண்டு. இந்த கர்த்தரை எப்படி ருசி பார்க்க முடியும்? ஒரே ஒரு வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க. 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனத்தை பாருங்களேன். 103 119 பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு
இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் எப்படி இருக்குதா? அதாவது இது சும்மா ஒரு மனுஷன் எழுதவே முடியாது. வசனத்தை அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை அந்த அளவுக்கு பிரியமாய் அது விரும்பக்கூடிய மனுஷனால மட்டும்தான் அது முடியும். நான் பார்த்து வேண்டிருக்கிறேன். இந்த நாட்கள்ல தாவீது இருந்த காலங்கள் எல்லாம் வேத புஸ்தகம் முழுமையா கிடையாது. அங்கங்க சுருள்கள் உண்டு, அவ்வளவுதான். ஏசாயா சுருள் இருக்கும், இல்லைன்னா அன்னைக்கு இருந்த உபாகமத்தின் சுருள்களோ இல்ல மோசே இருந்த சில புஸ்தகங்கள் தான் அன்னைக்கு இருந்துச்சு. முழுமையான வேதாகம் கிடையாது, முழுமையான வெளிப்பாடுகள் கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்திலேயே இந்த தாவீது அவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிச்சுட்டேன் பிரதர், நீங்கள் என்ன செய்யுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. இந்த தெய்வத்தை நீங்கள் அறியணும் அப்படின்னா நீங்க ருசிச்சு ஆகணும். ருசிக்க வேண்டிய இடம் எது என்று கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறது, அவருடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாத்திரம் தான். வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா அவரை அறிந்து அறிந்து அவரை போல மாறுவீங்க. நான் போன வாரம் திருச்செங்கோடு போயிருந்தப்ப அந்த சபையில ஒரு வாக்கியம் எழுதி வச்சிருந்தாங்க, நிறைய வாக்கியம் எழுதி போட்டிருந்தாங்க. அதுல ஒரு வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பின்மாற்றம் தூசி படிந்த வேதாகமத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்ட பக்கத்துல எழுதி வச்சிருந்தேன், பெரிய போர்டு போட்டிருக்காரு. அது ரொம்ப பிடிச்ச வார்த்தையா இருந்துச்சு. பின்மாற்றம் என்பது, ஒரு விசுவாசுடைய பின்மாற்றம் எங்க ஆரம்பிக்குதான்? தூசி படிந்த வேதாகம். அது உண்மை. இன்னைக்கு நமக்கு நன்றாகவே தெரியும், என் கரங்கள் இருக்கக்கூடிய வேத புஸ்தகம் ஏறக்குரிய 10 வருடமாகவோ 20 வருஷமாகவோ 5 வருஷமாகவோ இல்ல 50 வருஷமா இருக்குது. உண்மைதான். நான் பைபிளை மாத்திட்டேன், என் கைக்கு நிறைய பைபிள் வந்துட்டு போயிருச்சு. ஆனால் இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், இந்த வசனத்துல எத்தனை வசனங்களை நான் அறிந்து அதன்படி நடக்க முயற்சித்திருக்கிறேன். இங்கே தாவீது ரொம்ப அழகாய் சொல்லுகிறாரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அது எப்படி இருக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு, தேவை இனிமையா இருக்கும். இப்ப எந்த அளவுக்கு ருசிச்சிருக்காரு பாருங்க, அதை ருசிக்காம சொல்ல முடியாது. இன்னைக்கு பல நேரங்கள் அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா போர் அடிச்சிருச்சு. அது அறிவுரை கேட்டோம்ல, இடநாட்கள் கூட்டங்கள்ல ரொம்ப கம்மிதான். நானும் யோசிக்கிற மாதிரி என்னதான் பண்ணுவாங்க அப்படி, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்கள் கூட நேரம் கிடைக்க முடியல. உலகத்துல பெரிய பெரிய அதிபர்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் கிடைக்கும் கூட, நம்ம ஆளு பயங்கர பிஸியான ஆட்களா இருப்பாங்க இன்னைக்கு. அது நம்மலாம், அதாவது நமக்கு வந்து 4 ஸ்டெப் வச்சா சர்ச்சுக்கு வந்துடும், அவ்வளவுதான். இதான் பக்கம் ரொம்ப எளிமையான நமக்கு கிடைச்ச ஒரு சாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. இப்ப நான் போன இந்த சில சபைகளுக்கு எல்லாம் போன முறை சேலம் போகும்போது, திருச்செங்கோடு போகும்போதெல்லாம் இவங்கெல்லாம் 2-3 பஸ் மாறி வரணும் இந்த சபைக்கு வரணும் அப்படின்னா. இன்னொரு பெரிய ஒரு சங்கடம் கேட்டீங்கன்னா, அந்த ஏரியாக்கள் நம்ம நாமக்கல் மாவட்டம் பார்த்தீங்களா, நாமக்கல் மாவட்டத்துல பிரதரன் திருச்சபை என்பது விரல் விட்டு அணுக்கூடியதா இருக்கு. விரல் விட்டு நான் கேட்கும்போது சொன்னாங்க, மொத்தத்துக்கு அந்த முழு மாவட்டத்திலேயே, ஏன் நான் போன அந்த திருச்செங்கோடு பகுதிகள்ல அந்த பகுதியில பிரதரன் திருச்சபை என்பது ஒரே ஒரு சர்ச்சு தான். வரணும் அப்படின்னா பக்கத்து கிராமங்கள்ல இருந்து வருவாங்க. அது எப்படித்தான் வந்தாங்க அப்படின்னா பஸ் பிடிச்சுதான் வந்தாங்க, இல்ல பைக்ல வராங்க. அதனால எல்லாருக்கும் காலையில சாப்பாடு அந்த சர்ச்சில் தூரத்துல இருந்து வர்றாங்களே அப்படின்னு மதியமும் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏன்னா தூரமா போறாங்க அப்படின்னு. வார்த்தைகள் இன்றைக்கு பல நேரங்களில கிடைக்கக்கூடாத நிலைமைக்கு நிறைய சபைகள் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு இலவசமாக நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு நமக்கு போதனை செய்வதற்கு கர்த்தரை அனுப்பி வைக்கிறார். அது உண்மைதான். ஆமோஸ்ல வாசிக்கிறோம் அல்லவா, இந்த கொஞ்ச காலத்துல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டா வசன பஞ்சம் இருக்க போகுது. வசன பஞ்சம் இன்னைக்கு நிறைய பஞ்சம் வந்துருச்சு. நீங்க அநேக சபைகளில் போதிப்பதற்கு ஆட்கள் கிடையாது, போதனை செய்வதற்கும் இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஊழியருடைய தட்டுப்பாடு ரொம்ப வந்துருச்சு. நாங்க ஊழியர்கள் இருக்கதான் சொல்றோம், சில சபைகளுக்கெல்லாம் ஆளே இல்லை, செய்து கொடுக்கவோ பிரசங்கிப்பதற்கு ஆள் கிடையாது. நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறோம். இந்த வசனத்துல படிக்கும் பொழுது இந்த அருமையான தாவீது சொல்லுகிறாரு, நான் கர்த்தர் நல்லவர் என்பதை எங்க ருசிச்சேன்னு கேட்டா, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை எங்க ருசித்து பார்த்தேன் என்று கேட்டால், நான் வேதத்தை அனுதினமும் தியானிக்க ஆரம்பிக்கிறேன், அனுதினமும் வேதத்தை புரட்டுகிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க 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 இந்த வசனம் அவரை குறித்ததான அறிவை எனக்கு அதிகமாக வருத்துகிறது. நீங்களே சொல்லுங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் அதான் கேட்கிறேன், வேதத்தை தினசரி படித்து தியானிக்கக்கூடிய பழக்கம் உங்களை எத்தனை பேருக்கு உண்மையிலே சொல்லுங்க. தினசரி டெய்லி படிப்பேன்,
டெய்லி நான் தியானிப்பேன். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கக்கூடிய பழக்கம் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு இருக்கு? நம்ம எல்லாரும் பிஸி, பயங்கரமான பிஸியா இருக்கும், பயங்கரமான பிஸியா இருக்கும். உலக பிரகாரமான காரியங்களும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறதுல என் தேவனை குறித்ததான அறிவுகள் வளர்வதற்கு இந்த வார்த்தையை படித்தால்தான் அவர் ருசிக்கவே முடியும். அவர் எவ்வளவு நல்லது என்பதை ருசிக்க முடியும். அதான் சொல்றாரு, இந்த பரிசுத்தரை அறிகிற அறிவு தான் உண்மையான அறிவு. அவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? டேஸ்ட் அண்ட் சி, ருசித்து பாருங்க. எப்படி ருசிக்க முடியும்? அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும், அவருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் அவரை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அவரை பற்றியதான அறிவை நமக்கு பூத்தி கொண்டே இருக்கிறது. வளரணும். ஆகவேதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நம்ம அடிக்கடி வாசிக்கிற பகுதி தான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனம் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2:2. சரி, 1 வாசனை இப்படி இருக்கேன். கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சி ஆயிருங்கள். அப்ப நம்முடைய வாஞ்சை எதற்காக வாஞ்சிக்கணும் கேட்டா, இவரை அறிஞ்சுக்கணும். இந்த பரிசுத்தரை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தரை அறிவதற்கு ஒரே வழி அவரை ருசி பார்த்தால் மட்டும்தான். அவரை ருசி பார்த்ததிலே ஒரே ஒரு காரியம் கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையினால் மட்டும்தான் அவரை ருசிக்க முடியும். அவருடைய வார்த்தையை படியுங்கள், ருசி பாருங்கள். அவரை குறித்ததான அனைத்து விஷயங்களும் இந்த வசனத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் படிக்க 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 இந்த தேவன் நமக்கு இனிப்பா இருப்பார். வசனம் நமக்கு மிக சுவையா இருக்கும், தேனிலும் மதுரமா இருக்கும். இரண்டாவது, செகண்ட், கர்த்தரை பரிசுத்தரை அறிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, டேஸ்ட் அண்ட் சீ. இரண்டாவது, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தெரிந்த பகுதிதான் 3:10. மல்கியாவின் புஸ்தகம் கடைசி புஸ்தகம். தசம பாகங்கள் எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனா என்று இரண்டாவது சொல்றாரு. டெஸ்ட் அண்ட் சி, சோதித்து பாருங்க. கர்த்தரை அறியணும் அப்படின்னா ஒன்று டேஸ்ட் அண்ட் சி, நீங்க ருசிச்சு பாருங்க. இரண்டாவது என்ன செய்ய சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இது டெஸ்டிங். பொதுவாக வேதாகம பல இடங்கள்ல உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பையான்னு சொல்லுது. கடவுளை நீங்க டெஸ்ட் பண்ணாத, தெய்வத்தை நீ என்ன செய்யாத, பரீட்சை பாராது, உன் தேவனுடைய வார்த்தையில் நீ எப்படி பண்றன்னு பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாட்டும் சரி தெய்வத்தை நான் பரீட்சிக்க கூடாது, டெஸ்ட் பண்ண கூடாது, சோதிக்க கூடாதுன்னா போதிக்கிறது. ஆனா முழு வேதாகமத்துல இந்த ஒரே ஒரு இடத்துல நீங்க படிக்க முடியும். என்ன செய்ய? சோதித்து பாருங்க, தேவனை சோதித்து பாருங்க. தேவனை சோதித்து பார்க்கும் போது அவர் எவ்வளவு தாராளமுள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவரை ருசிக்கும் போது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா அதே நேரத்திலே அவரை சோதிக்கும் பொழுது அவர் எவ்வளவு தாராளமுள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இங்க எதை குறித்து சொல்லுது என்று கேட்டால், தசம பாகத்தை குறித்து சொல்லுது. பொதுவாக நம்முடைய சபைகளிலே தசம பாகத்தை பற்றி பொதுவாக பேசுவதில்லை. ஏன்னா அந்த போதனைகள் நம்ம பல நேரங்கள்ல அதை அவாய்ட் பண்றது சகஜம்தான். வேத பகுதியை கற்றுக் கொடுக்கிறது தசமபாகம் உண்மைதான். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்டதான ஒரு முறை, உண்மைதான். நம்ம யோசிக்கிறோம் நியாயப்பிரமாண புஸ்தகங்களுக்கு பிறகுதான் இந்த தசமபாகம் வந்தது என்று. ஆனால் ஆதி ஆகமத்திலேயே இந்த தசமபாகத்தை குறித்து ஏன் ஆபிரகாம், யாக்கோபு இவர்கள் எல்லாருமே தசமபாகம் செலுத்தி இருக்கிறார்கள். பொதுவாக இந்த தசமபாகம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது தேவ ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காணிக்கை. தசமபாகம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே என்ன கேட்டீங்கன்னா, 10ல் 1 அப்படின்னு அர்த்தம். தசமபாகம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10ல் 1, அவ்வளவுதான்.
இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இதை ஒரு முறைமையாக தேவன் லேவியராகத்தில் கொடுத்து, நீங்கள் எதிலே தசமம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், இது எல்லாமே முறைமைப்படுத்தி இதை குறித்து கற்றுக் கொடுத்தார். வரக்கூடிய வருமானத்திலே 10% தேவனுக்காக, அதுவும் தேவ ஆலயத்திலே கொண்டு வந்து செலுத்துங்கள் என்பதை அங்கே பழைய ஏற்பாட்டுல கொடுத்தார். நம்ம இதை படிக்கிறோம். அப்ப பழைய ஏற்பாடு பரிசுத்தர் சொன்னாரு, நீங்க தசமபாகம் கொடுங்கப்பா, கொடுத்து அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவர் எவ்வளவு தாராளமுள்ளவர் என்பதை, முதலாவது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவருடைய வார்த்தையின் மூலமாக ருசி பார்த்து அறிந்து கொள்ளுங்கிறாரு. இரண்டாவது, கொடுப்பதன் மூலமாக அவர் அறிந்து கொள்ளுங்கிறார். இன்னைக்கு ஒரு நம்ம தசமபாகம் இல்லை என்று சொன்னாலும் கூட, நான் சொல்லுவேன், புதிய ஏற்பாட்டிலே பவுலடிகளார் வார்த்தை சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் புத்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 16:16 நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு, இந்த வார்த்தை எவ்வளவு நல்லா, நீங்க உங்களில் அவனவன், அதாவது பெர்சனலா சொல்றார், தனிப்பட்ட முறையில் சொல்றார். உங்களில் அவனவன் வாரத்தில் முதலாதோறும், இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. அதாவது அவனவன் யாரு? தனிப்பட்ட முறையில. இரண்டாவது, தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியுமாங்க? பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் நியமிக்கிறார். 10th 1, 10th 1 கொடுக்கணும். அது கட்டாயம், அது நம்ம மீற முடியாது. அது எதுலாம் தசமா கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இதை ஒரு பழைய ஏற்பாட்டு விசுவாசி மீறவே முடியாது, மீறவும் கூட. ஆனா புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது, புதிய ஏற்பாட்டிலேயே நமக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்கு, அவ்வளவு. என்ன ஒரு சுதந்திரம் இருக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, தன் தன் வரவுக்கு தக்கதாக அவனவன். புதிய ஏற்பாட்டிலே என்னன்னு கேட்டா, அது நான் நியமிக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல தேவன் நியமிச்சிருக்கார் தசமபாகத்துடைய எவ்வளவு என்று. ஆனா புதிய ஏற்பாட்டுல எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தார், நீ நியமி, நீ எவ்வளவு நீ பிக்ஸ் பண்ணு அப்படிங்கிற. நம்மை அவர் நியமிக்க சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் சொல்றீங்க, ஒருவேளை நீங்க இல்ல பிரதர், நான் 10th 1 கொடுக்க விரும்புறேன் பிரதர், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க நியமிச்சீங்கன்னா, நீங்கள் நியமிக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். அவ்வளவு, நீங்க நியமிக்கணும். அதான் நான் சொல்றேன்ல, ஒருவேளை புதிய ஏற்பாடு தசமபாகம் இல்லை என்று சொன்னாலும் கூட, நீங்க ஒருவேளை நியமிக்கிறீங்க, இல்ல 10th 1 கொடுக்க விரும்புறேன் பிரதர்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட அதுல தவறு ஒன்றும் இல்லை, நீங்க தாராளம் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் சொல்லுகிறார், நீங்கள் இல்ல அவனுக்கு அவ்வளவு கர்த்தர் சொன்ன அளவுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. அவர் வரக்கூடிய பயிர்கள்ல, விலங்குகள்ல, பணத்துல, பொருள்ல, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் அவர் கொடுக்க முடியாது. அப்ப நான் நியமிக்கிறேன், எனக்கு என்ன என்பதை நான் நியமிக்கிறேனோ அதுக்கு சொந்தம் கொடுக்கிறேன். நான் சம்பாதிக்கிறேன் தனிப்பட்ட முறையில். இங்க நிறைய பேர் நம்ம சம்பாதிக்கிறோம் அல்லவா? நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே நான் நியமித்து நான் யாருக்கு கொடுக்கணுமோ தேவனுக்கு கொடுக்கணும். இது வேதாகமத்திலே பவுலடிகளால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதகரமான ஒரு கட்டளை. பொதுவாக அல்ல. என் வீட்டுல ஒரு 4 பேர் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறது அல்ல. நான் தனிப்பட்ட முறை வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பணம் வருகிறது, நான் நியமிக்கிறேன், நான் நியமித்து நான் தர வேண்டும் தேவனுக்கு. அப்படி தரும் பொழுது நீங்கள் இந்த பெருந்தில படிச்சு முடிச்சிட்டோம். நீங்கள் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, எப்படி கொடுங்க? வாஞ்சியா, சந்தோஷமா கொடுங்க. அதான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல கட்டாயம் கொடுத்து ஆகணும், நீங்க மீற முடியாது. பாருங்க, நம்ம எவ்வளவு சுதந்திரவாதிகள் பாருங்க. எனக்கு எந்த ஒரு இது பிக்ஸ் பண்ணல, இவ்வளவுதான் கொடுங்கன்னு சொல்லி கண்டிப்பா கொடுத்துருப்போம். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சொன்னேன், இந்த கட்டளை மாதிரி வேற ஒரு கட்டளை நீ வரும்போது நீ இதெல்லாம் எட்டு வாங்கப்பான்னு சொல்லியிருந்தாலும் கொண்டுதான் வந்து ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா நமக்கு ஒண்ணு சொல்லிட்டாரு, அங்கே நான் நியமித்து விட்டேன், நீங்க நியமிங்க, நீங்க பிக்ஸ் பண்ணுங்க, எவ்வளவு நீங்க பிக்ஸ் பண்ணுங்க, எங்க கொடுக்கணும் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க, எதை கொடுக்க வேண்டும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நீங்க நியமிக்கிறது தான். ஆனால் அது எப்படி கொடுக்க சொல்றான்னு கேட்டா, கட்டாயத்துல விசலமாய் அது மகிழ்ச்சியோடு, அதுதான் முக்கியம். புதிய ஏற்பாட்டிலே கொடுப்பது என்பது அது மனமகிழ்ச்சியோடு தர வேண்டியது, அது முறுமுறுப்போடு அல்ல. அப்படி தரும்போது அவர் சொன்னாரு, நீங்கள் இப்படி சோதிங்கள், அவருக்கு கொடுத்ததன் மூலமாக சோதித்து பாருங்கள், அவர் எவ்வளவு தாராளமாக என்பதை அறிந்து கொள்ள முடியும். தெய்வத்தை அறிந்து கொள்கிறோம், அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவரை ருசியுங்கள்,
அவர் தாராளமானவர் என்று அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில மற்ற சபைகளை கூட போதிக்கிறது கிடையாது. நம்ம சில நேரங்கள் அப்படி கேட்கறது கிடையாது. கண்டிப்பா இது பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம யாருமே நம்முடைய சபைகள் அதை போதிக்கிறது அல்ல. ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு கொடுப்பது மிக நல்லது. அதுவும் தன் வரவுக்கு தக்கதாக நான் நியமித்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்காய் கொடுத்து பார்க்கும் பொழுது அதிலே எனக்கு தேவன் எவ்வளவு தாராளமாய் இருக்கிறார் என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கொடுத்து சோதிச்சு பார்க்க முடியும். என்னை சோதிக்கப்ப டெஸ்ட் பண்ணுங்க, சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தேவனுக்காக கொடுத்தேன், கடவுளுக்காக கொடுத்தேன், நான் இப்படி தரித்திரனா மாறிட்டேன்னு யாரும் சொல்றது இது வரைக்கும். தேவனுக்காக உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று எதுவும் சொல்றாரு. சும்மா கொடுத்து பாருங்க. இல்ல மத்தவங்க 1000 2000 கொடுக்க முடியல. இல்ல, தேவனுக்காக தேவனுடைய காணிக்கை, தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ஆலய காரியங்கள் நிறைய இருக்கு. இதற்காக நான் கொடுக்கக்கூடிய அதை எவ்வளவு என்பதை நான் நியமிக்கிறேன்ல. அன்றைக்கு அந்த ஏழை விதவை கொடுத்த அந்த பைசா, பைசா காசுதான், அது பெருசா என்ன போயிடுச்சு. பெரிய பெரிய ஐஸ்வர்யங்கள் கொடுத்ததானே அந்த காணிக்கையை கர்த்தர் நிராகரித்து இந்த ஏழை விதவை தனக்கிருந்ததை நியமித்து கொடுத்தால் தேவன் அதை அங்கீகரிக்கிறார். சொல்றாரு, யூ டெஸ்ட் அண்ட் சீ, சோதிச்சு பாரு நான் எவ்வளவு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில தாராள உள்ளவனாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அப்பொழுது புரிந்து கொள்ள முடியும். நம்ம நினைக்கிறோம், இல்ல பிரதர், எனக்கே நிறைய கடன், எனக்கே நிறைய வட்டி கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, வருவதும் போதுமே கரெக்டா இருக்கு, இது மத்தியில எப்படி நான் கொடுக்கன்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, உண்மையிலே கொடுத்து பாருங்க. தேவனுக்கு கொடுக்கிற எந்த மனிதனையும் கர்த்தர் ஒரு நாள் கைவிடுங்க. நம்ம பல நேரங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு, நம்ம சாமர்த்தியமா வாழ்வு நினைத்துக் கொண்டு தேவனை ஏமாத்திரம் நினைச்சிட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். கர்த்தர் கொடுத்ததுனாலே ஒருவரும் பெற்றுப்பாங்க. கர்த்தர் தாராளம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கடைசி ஒன்று பார்த்து முடிக்கலாம். கடைசியாக 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 12:24 என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 12:24 வசனம். சிந்தித்து பாருங்க. Think and see. முதலாவது டேஸ்ட் அண்ட் see, இரண்டாவது டெஸ்ட் அண்ட் see, மூணாவது think and see. சிந்தித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், மூன்றாவது சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அவரை அறியணும் அப்படின்னா சிந்திக்கணும். பல நேரங்கள் சிந்தனையிலே இந்த தெய்வத்தை குறித்து நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும், யோசிக்கணும் அவரை பத்தி. இங்க அவர் சொல்றாரு பாருங்க, உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, சிந்திங்க. ஒரு விசுவாசி அனுதினமும் அந்த தனிமையான ஒரு அனுபவம் இருக்கு. தனிமையாக அமைதியான நேரம் சொல்றாங்க, டிவோஷனல் டைம் வாங்கல. இந்த அமைதியான நேரம் என்பது அவரை குறித்து சிந்திப்பதற்காக, அவரை யோசிப்பதற்கும் அவரை சிந்திப்பதற்கும் நாம் பல நேரங்களில் நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சிந்திச்சு பாருங்க, அவரை அறிந்து கொள்வதற்கு. நாம் அவரை சிந்திப்பதற்கும் அவரை யோசிப்பதற்கும் வேதாகமத்தில் பல விஷயங்களை கர்த்தர் உண்டாக வச்சிருக்கிறார். அதுல ஒன்று வாசிக்க வேண்டாம். உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, ஓய்வு நாளை நீங்கள் ஆசிரியங்கள். ஓய்வு நாள் சிந்திங்க. ஓய்வு நாளை நீங்கள் அடிமைத்தனத்துல, எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து 400 வருஷமா உடைய மூதாதையர்கள் தலைமுறைக்கு 4 தலைமுறைகளாக கதறி அழுதாங்க. ஐயா, எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களுக்கு ஓய்வே இல்லை, ஓய்வை நாம வச்சுட்டு இருக்கிறோம். இந்த பார்வன் ராஜா எங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறான், அவ்வளவு அடிமைத்தனைப்படுத்துகிறான், நாங்க கஷ்டத்து மேல கஷ்டப்படுகிறோம் என்று 400 வருஷம் 30 அழுதாங்கயா. உன்னுடைய கண்ணீரை கண்டு இன்றைக்கு விடுதலை கொடுத்து இதுவரைக்கும் வாழ்க்கை ரெஸ்ட் கிடையாது, இதுவரைக்கும் ஓய்வே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாலைவனத்துக்கு வந்து ஆசாரிய கூடாரத்தை நிறுவின உடனே தேவன் சொல்றாரு, என் ஜனமே நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, இந்த அவனுக்கு ஒரு ஓய்வு, ஒரு வேலை செய்ய வேண்டாம், ஜம்முன்னு உட்காந்து ராஜாமர் காலையில மண்ணாவும் எடுத்து வச்சுக்கோ, ஃப்ரீயா உட்காந்து ஓய்வு நாள். அந்த நாளிலே இந்த இஸ்ரவேலர்கள் ஒன்று யோசிக்க வேண்டும், தான் எவ்வளவு அடிமைத்தனத்துல இருந்தோம், எவ்வளவு கஷ்டத்துல பிறந்தோம், ஓய்வே இல்லாமல் எவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கு என் தேவன் நம்ம இவ்வளவு உயர்த்தி பாலும் தேனும் ஓடக்கூடிய இந்த இடத்தை வைத்திருக்கிறாரே, இதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் தான் இந்த ஓய்வு நாள். இன்னைக்கு நமக்கு கர்த்தரை ஆராதிக்கூடிய நாள். அது ஓய்வு நாள் அல்ல, இது நம்முடைய கர்த்தருடைய ஆராதனை முதல் நாள்.
இந்த ஆராதனை தினத்தன்று என் வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கிறேன். நான் எந்த நிலையில இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து வைத்திருக்கிறார். ஏன்னா அப்படியே கர்த்தர் விட்டிருந்தாலும் பெரிய குடிகாரனாக, ஒரு பெரிய ஒரு பாவம் செய்யக்கூடிய மனிதனாக, ஏதோ தேவனுக்கு புறப்பான மனுஷனா போயிருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு என் தேவன் என்னை இப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றினார் என்பதை நினைத்து பார்த்து சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவார். இரண்டாவது சொல்கிறார், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை அடிக்கடி வாசிக்கிறது போல அவருடைய பாடு மரணங்களை திருவிருந்து ஆராதனை அந்த நாளில் அவரை சிந்திக்கணும். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். சிந்தித்து பாருங்கள். எதை? அடிமைத்தனத்திலிருந்து கிடைத்த விடுதலையை, இரண்டாவது எனக்காக தேவன் பட்ட பாடுகளை, அது மாத்திரமல்ல கடைசியாக நீங்கள் யோவான் 14:26 அவர் போதித்த போதனைகளை, இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை விசுவாசம் இருக்கும். சிந்திக்கணும். கடந்த கால அனுபவங்கள், கடந்த கால வாழ்க்கைகள், கர்த்தரை நடத்திய விதங்கள். நம்ம கடைசி ஜோமன் முடிப்போம்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல. என்ன ஒரு வார்த்தை! அது ஏன் ஒவ்வொரு முறை ஜெபம் பண்றது தெரியுமா? அவர் மறந்துருக்கு. சிந்திக்கும். தாழ்வில் இந்த தாழ்வை கர்த்தர் நினைத்து உயர்த்தின பிறகு அவர் சொல்றார், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று சொன்னார். என் குடும்பம் இதுக்கு தகுதி இல்லை பிரதர், ஏதோ ஒரு ஆள் வச்சுட்டு இருந்தா இருந்தாங்க. இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துடைய நிலை, நான் ராஜா, என் பிள்ளைகள் ராஜா வீட்டு பிள்ளைகள். இன்னைக்கு என் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு, என் குடும்பத்தை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, என்னுடைய வருமானத்தை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, எனக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் செய்த சகல பலத்தையும் என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாங்க. சிந்திக்க. அவரை சிந்திக்கும் பொழுது, சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். 3 விஷயங்கள். கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் என்றார், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். 1 டேஸ்ட், ருசி பாருங்கள். எதை? வசனத்தை. 2வது டெஸ்ட், சோதித்து பாருங்கள். எப்படி? கொடுத்து சோதித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல. 3வது சிந்தித்து பாருங்கள். எதை? கர்த்தரை நடத்தி வந்த விதங்கள், என்னை தூக்கி எடுத்த விதங்கள், என்னை பாதுகாத்த விதங்கள், எனக்கு இம்மட்டுமாக செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து சிந்தித்து பார்க்கும் பொழுது அவரை பற்றிய அறிவிலே மீண்டும் வளர்வேன். அதை பரிசுத்தரை அறிகிற அறிவே உண்மையான அறிவு. அதை வளர்வோம். கர்த்தரை நாமம் பயன்படுவாங்க. எங்கள் கிருபையாக செய்கிற தகவலை இந்த நல்ல நாளுக்காக நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். உண்மை குறித்தான அறிவிலே நாங்கள் எப்படி வளர வேண்டும் என்பதை குறித்து 3 சிந்தனைகளை அறிந்து கொண்டோம். உங்களை ருசி பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை நாங்கள் செய்யும் பொழுது உண்மை பற்றியதான அறிவிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வளருவோம். நாங்கள் ஏனெல்லாம் சொல்ல, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் வசனத்தை படிக்கும் பொழுது நீர் எவ்வளவு நல்லவர் என்பதையும், கொடுக்கும் பொழுது நீர் எவ்வளவு தாராளம் என்பதையும், சிந்திக்கும் பொழுது நீர் நடத்தி வந்த பாதைகளையும் நான் நினைத்து பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை உண்மை கருத்து அறிந்தோடு செய்ய உங்களுடைய விசுவாச பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பேர்பாய்ப்பட்டு ஆசிரியர் எந்த வண்ணமாக வந்தார்களோ அதே வண்ணமாக திரும்பி செல்லாதபடிக்கு தேவ சமாதானத்தை, தேவனுடைய கிருபையும், தேவன் அவர்களுக்கு தந்திருக்கலான பூரணமான மகிழ்ச்சி இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து செல்ல கர்த்தர் உதவி செய்யப்பா. தொடர்ந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே தேவன் உங்களுடைய நன்மையான ஈவினாலே மனிதனுடைய கரங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளை ஆசிரியர் ஆண்டு கொள்ளுங்க, வேலை ஸ்தலத்தை ஆண்டு கொள்ளுங்க, படிக்கிற ஸ்தலங்களை ஆண்டு கொள்ளுங்க. உங்களுடைய நாள் இந்த பிள்ளைகளை வாழ விட உதவி செய்யுங்க. உண்மை குறித்து அறிகிற அறிவிலை இனி வரக்கூடிய காலங்களிலே அவர்கள் வளருவதற்கு உதவி செய்யப்பா. வழிமுறைகளை நாங்கள் காட்டியிருக்கிறோம். அந்த வழியை இந்த பிள்ளைகள் நடந்து சென்று உண்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள உதவி செய்யப்பா. மீதியான நேரத்தையும் மீதியான பொழுதையும் உங்களுடைய திருத்தத்தை ஒப்புக்கொடுத்து செல்கிறோம். கர்த்தரும் மீன்பரும் அச்சரமா இருக்கிறேன் இயேசு செல்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, நாதமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகலவாக்கு